ஓம் சாந்தி. இன்றைய முரளி 5 அக்டோபர் 2024 பாப்தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, உங்களை துக்கதாமத்தை சந்நியாசம் செய்ய வைப்பதற்கு பாபா வந்து இருக்கிறார். இதுதான் எல்லையற்ற சந்நியாசம். கேள்வி: அந்த சந்நியாசிகளுடைய சந்நியாசத்திற்கும் உங்கள் சந்நியாசத்திற்கும் உள்ள முக்கிய வேறுபாடு என்ன? பதில்: 1. அந்த சன்னியாசிகள் வீடு வாசலை விட்டுவிட்டு காட்டிற்குள் போகிறார்கள். நீங்கள் வீடு வாசலை விட்டுவிட்டு காட்டிற்குள் போவது இல்லை. வீட்டில் இருந்தபடியே முழு உலகையும் முள்காடாக புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் புத்தியால் முழு உலகையும் சந்நியாசம் செய்கிறீர்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை அமர்ந்த ஆன்மீக குழந்தைகளுக்கு தினந்தோறும் புரிய வைக்கிறார். ஏனென்றால் அரைக்கல்பம் அறிவின்மை இருக்கிறது. எனவே தினந்தோறும் புரிய வைக்க வேண்டியிருக்கிறது. மனிதர்களுக்கு முதலில் அமைதி தேவை. ஆத்மாக்கள் எல்லாம் உண்மையில் சாந்திதாமத்தில் இருக்கின்றன. தந்தை எப்போதும் அமைதி கடலாக இருக்கிறார். இப்போது நீங்கள் அமைதியின் ஆஸ்தியை பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். அமைதி தேவனே என அழைக்கிறீர்கள் தானே? அதாவது எங்களை இந்த உலகத்திலிருந்து எங்கள் வீட்டு சாந்திதாமத்திற்கு அழைத்து செல்லுங்கள், அதாவது எங்களுக்கு அமைதியின் ஆஸ்தியை கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். தேவர்களுக்கு முன்பாக அல்லது சிவபாபாவிற்கு முன்பாக சென்று எங்களுக்கு அமைதி கொடுங்கள் என்று கேட்கின்றார்கள். ஏன் என்றால் சிவபாபா அமைதி கடலாக இருக்கிறார். இப்போது நீங்கள் சிவபாபாவிடமிருந்து அமைதியை ஆஸ்தியாக பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். தந்தையை நினைவு செய்து செய்து நீங்கள் நிச்சயம் சாந்திதாமத்திற்கு போவீர்கள். நினைவு செய்யவில்லை என்றாலும் நிச்சயம் செல்வீர்கள். தலையில் என்ன பாவ சுமை இருக்கிறதோ அது அழிந்து போக வேண்டும் என்பதற்காக நீங்கள் நினைவு செய்கிறீர்கள். ஒரு தந்தையிடமிருந்து சுகமும் அமைதியும் கிடைக்கின்றது. ஏனென்றால் அவர் சுகத்தின் அமைதியின் கடலாக இருக்கிறார். அவையே முக்கிய விஷயங்கள். அமைதியை முக்தி என்றும் சொல்கிறார்கள். பிறகு ஜீவன் முக்தியும் ஜீவன் பந்தனமும் இருக்கின்றன. இப்போது நீங்கள் ஜீவன் பந்தனத்திலிருந்து ஜீவன் முக்தியை பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். சத்தியுகத்தில் பந்தனம் எதுவும் இருப்பதில்லை. சகஜ ஜீவன் முக்தி அல்லது சகஜ கதி சத்கதி என்று பாடப்படுகிறது. இப்போது இரண்டின் அர்த்தத்தையும் குழந்தைகள் நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். சாந்திதாமத்தை கதி என்றும் சுகதாமத்தை சத்கதி என்றும் சொல்கிறார்கள். சுகதாமம் சாந்திதாமம், பிறகு இங்கிருப்பது துக்கதாமம். நீங்கள் இங்கே அமர்ந்து இருக்கிறீர்கள். குழந்தைகளே, சாந்திதாம வீட்டை நினைவு செய்யுங்கள் என்று பாபா சொல்கிறார். ஆத்மாக்கள் தங்கள் வீட்டை மறந்துவிட்டன. தந்தை வந்து நினைவூட்டுகிறார். ஆன்மீக குழந்தைகளை, நீங்கள் எதுவரை என்னை நினைவு செய்யவில்லையோ அதுவரை வீட்டிற்கு போக முடியாது என புரிய வைக்கிறார். நினைவால் உங்கள் பாவங்கள் சாம்பலாகின்றன. ஆத்மா தூய்மையான பிறகு தனது வீட்டிற்கு போகிறது. இது தூய்மை இல்லாத உலகம் என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். தூய்மையான மனிதராக ஒருவர் கூட இல்லை. தூய்மையான உலகை சத்தியுகம் என்றும் தூய்மை இல்லா உலகை கலியுகம் என்றும் சொல்கிறார்கள். ராமராஜ்யம் மற்றும் ராவணராஜ்யம். ராவணராஜ்யத்தில் தூய்மை இல்லா உலகை படைக்கப்படுகிறது. இது முன்னரே தீர்மானிக்கப்பட்ட விளையாட்டாக இருக்கிறது. இதை எல்லையற்ற தந்தை புரிய வைக்கிறார். அவரையே சத்தியம் என்று சொல்கிறார்கள். சத்திய விஷயங்களை நீங்கள் சங்கமத்தில் தான் கேட்கிறீர்கள். பின்னர் நீங்கள் சத்தியுகத்திற்கு போகிறீர்கள். துவாபர யுகத்திலிருந்து ராவண ராஜ்யம் ஆரம்பமாகிறது. ராவணன் என்றால் அசுரர்களாக இருக்கிறார்கள். அசுரர்கள் ஒருபோதும் சத்தியத்தை பேச முடியாது. எனவே இத்தனை பொய்யான மாயை, பொய்யான உடல் என்று சொல்கிறார்கள். ஆத்மாவும் பொய்யாக இருப்பதால் உடலும் பொய்யாக இருக்கிறது. ஆத்மாவில் சமஸ்காரங்கள் நிறைகின்றன. தங்கம், வெள்ளி, பித்தளை, இரும்பு என 4 தாதுக்கள் உள்ளன. அந்த எல்லா கலப்படங்களும் நீக்கி விடுகின்றன. மற்றபடி இந்த யோக பலத்தின் மூலமாக நீங்கள் சொக்க தங்கமாக மாறுகிறீர்கள். நீங்கள் சத்தியுகத்தில் இருக்கும்போது சொக்க தங்கமாக இருக்கிறீர்கள். பிறகு வெள்ளி கலக்கும்போது சந்திரவம்சி என்று சொல்கிறார்கள். பிறகு துவாபர் கலியுகங்களில் பித்தளை மற்றும் இரும்பின் கலப்படம் ஏற்படுகிறது. பிறகு உங்களிடம் சேர்ந்த வெள்ளி, பித்தளை மற்றும் இரும்பின் கலப்படங்கள் யோகத்தால் வெளியேறுகின்றன. ஆரம்பத்தில் ஆத்மாக்கள் நீங்கள் எல்லோரும் சாந்திதாமத்தில் இருக்கிறீர்கள். பிறகு முதலில் சத்தியுகத்திற்கு வருகிறீர்கள். அதை தங்க யுகம் என்று சொல்கிறார்கள். நீங்கள் சொக்க தங்கமாக இருந்தீர்கள். யோக பலத்தால் கலப்படங்கள் எல்லாம் நீக்கி சுத்த தங்கம் மற்றும் மிச்சம் இருக்கிறது. சாந்திதாமத்தை தங்க யுகம் என்று சொல்வது இல்லை. தங்க யுகம், வெள்ளி யுகம், பித்தளை யுகம் என இங்கே சொல்லப்படுகிறது. சாந்திதாமத்தில் அமைதி இருக்கிறது. ஆத்மா எப்போது உடலை பெறுகிறதோ அப்போது தங்க யுகம் என்று சொல்லப்படுகிறது. பிறகு உலகமே தங்க யுகமாக மாறிவிடுகிறது. 5 சதோபிரதான தத்துவங்களால் உடல் உருவாகிறது. ஆத்மா சதோபிரதானமாக இருந்தால் உடலும் சதோபிரதானமாக இருக்கும். பிறகு கடைசிக்கு வரும்பொழுது இரும்பு யுக உடல் கிடைக்கிறது. ஏனென்றால் ஆத்மாவில் கலப்படம் சேர்கிறது. அதனால் தங்க யுகம், வெள்ளி யுகம் என இந்த உலகத்திற்கு சொல்லப்படுகிறது. எனவே குழந்தைகள் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? முதலில் சாந்திதாமத்திற்கு போக வேண்டும். அதனால் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். அப்போதே நீங்கள் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக மாறுவீர்கள். பாபா இங்கே எவ்வளவு நேரம் இருக்கிறாரோ அதே நேரத்தில் நீங்கள் சதோ பிரதானமாக மாறுவீர்கள்.
அவர் தங்க யுகத்தில் பாகத்தை பெறுவதே இல்லை. ஆத்மாவிற்கு எப்போது உடல் கிடைக்குமோ அப்போது இது தங்க யுக ஜீவாத்மா என்று சொல்லப்படும். தங்க யுக ஆத்மா என்று சொல்லப்படுவது இல்லை. தங்க யுக ஜீவாத்மா பின்னர் வெள்ளி யுக ஜீவாத்மாவாக மாறுகிறது. இங்கு நீங்கள் அமர்ந்து இருக்கிறீர்கள், உங்களுக்கு அமைதியோடு சுகமும் கிடைக்கிறது. எனவே என்ன செய்ய வேண்டும்? துக்கதாமத்தை சந்நியாசம் செய்ய வேண்டும். இது எல்லையற்ற சந்நியாசம் என்று சொல்லப்படுகிறது. அந்த சன்னியாசிகள் செய்வது சாதாரண சந்நியாசம். வீடு வாசலை விட்டு காட்டிற்கு போகிறார்கள். முழு உலகமும் காடாக இருப்பது அவர்களுக்கு தெரியாது. இது முள்காடாக இருக்கிறது. இது முட்களின் உலகம், அது மலர்களின் உலகம். அவர்கள் சந்நியாசம் செய்தாலும் நகரிலிருந்து வெகு தொலைவு சென்று முள்ளான உலகில் காட்டில் வாழ்கிறார்கள். அவர்கள் வழி துறவற வழி, உங்கள் வழி இல்லற வழி. நீங்கள் பவித்திர ஜோடியாக இருந்தீர்கள், இப்பொழுது அப்பவித்திரமாக மாறிவிட்டீர்கள். அதை இல்லற ஆசிரமம் என்று சொல்கிறார்கள். சன்னியாசிகள் பிறகு வருகிறார்கள். இஸ்லாமியர், பௌத்தர் எல்லாம் பின்னால் வருகிறார்கள். கிறிஸ்துவர்களுக்கு சற்று முன்னால் வருகிறார்கள். எனவே இந்த மரத்தையும் நினைவு செய்ய வேண்டும், சக்கரத்தையும் நினைவு செய்ய வேண்டும். தந்தை ஒவ்வொரு கல்பமும் வந்து கல்ப மரத்தின் ஞானத்தை தருகிறார். ஏன் என்றால் தானே விதை ரூபமாக சத்தியமாக சைத்தன்யமாக இருக்கிறார். அதனால் ஒவ்வொரு கல்பமும் வந்து கல்ப மரத்தின் முழு ரகசியத்தையும் விளக்குகிறார். நீங்கள் ஆத்மாக்கள் எனினும் உங்களை ஞான கடல், சுகக்கடல், அமைதி கடல் என்று சொல்ல முடியாது. இந்த புகழெல்லாம் ஒரு தந்தைக்கு மட்டுமே இருக்கிறது. அவர் உங்களை அப்படி மாற்றுகிறார். தந்தை இந்த புகழ் எல்லா காலத்திற்கும் இருக்கிறது. அவர் எப்போதும் பவித்திரமாகவும் நிராகாரராகவும் இருக்கிறார். உங்களை தூய்மையாக்க கொஞ்ச நேரத்திற்கு மட்டுமே வருகிறார். இதில் சர்வவியாபியின் விஷயத்திற்கே இடமில்லை. தந்தை எப்போதும் அங்கேயே இருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். பக்தி மார்க்கத்தில் எப்போதும் அவரை நினைவு செய்கிறார்கள். சத்தியுகத்தில் நினைவு செய்ய அவசியம் இருப்பது இல்லை. ராவண ராஜ்யத்தில் உங்கள் அழுகை ஆரம்பமாகியது. அவரே வந்து சுகத்தையும் அமைதியும் தருகிறார். எனவே அமைதி இல்லாத போது அவரது நினைவு நிச்சயம் வருகிறது. ஒவ்வொரு 5000 வருடத்திற்கு பிறகு நான் வருகிறேன் என்று தந்தை புரிய வைக்கிறார். அரை கல்பம் சுகம், அரை கல்பம் துக்கம். அரை கல்பத்திற்கு பிறகு ராவண ராஜ்யம் ஆரம்பமாகிறது. இதில் முதல் தவறாக இருப்பது தேக அபிமானம். அதற்கு உட்பட்டே பிறகு மற்ற விகாரங்கள் எல்லாம் வருகின்றன. இப்போது தன்னை ஆத்மா என்று உணருங்கள், ஆத்மா அபிமானியாக மாறுங்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். ஆத்மாவின் அறிமுகமும் தேவையாக உள்ளது. ஆத்மா புருவ மத்தியில் பிரகாசிக்கிறது என்று மட்டும் மனிதர்கள் சொல்கிறார்கள். அது அக்கால மூர்த்தியாக இருப்பதை இப்பொழுது நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அந்த அக்கால மூர்த்தி ஆத்மாவிற்கு இந்த உடல் ஆசனமாக இருக்கிறது. ஆத்மா புருவ மத்தியில் அமர்கிறது. அழியாத மூர்த்திக்கு இது ஆசனம். எல்லாம் சைத்தன்ய அழியாத ஆசனங்களாக இருக்கின்றன. அமிர்தசரஸில் இருக்கும் மரத்தால் செய்யப்பட்ட ஆசனம் அழியாத ஆசனம் அல்ல. யாரெல்லாம் மனிதர்களோ அவர்கள் அனைவருக்கும் தத்தமது அழியாத ஆசனம் இருக்கிறது என்று தந்தை புரிய வைக்கிறார். ஆத்மா வந்து இங்கே அமர்கிறது. சத்தியுகமாக இருந்தாலும் கலியுகமாக இருந்தாலும் இந்த மனித உடலே ஆத்மாவின் ஆசனமாக இருக்கிறது. அதனால் எத்தனை அழியாத ஆசனங்கள் இருக்கின்றன. யாரெல்லாம் மனிதர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் அழியாத ஆத்மாக்களுக்கு ஆசனங்களாக இருக்கிறார்கள். ஆத்மா ஒரு ஆசனத்தை விடுத்து உடனே அடுத்ததை பெறுகிறது. முதலில் ஆசனம் சிறியதாக இருக்கிறது, பிறகு பெரியதாகிறது. இந்த உடல் வடிவ ஆசனம் சிறியது பெரியதாகிறது. அந்த பலகையால் செய்த ஆசனத்தை சீக்கியர்கள் அழியாத ஆசனம், அக்கால் தத்து என்று சொல்கிறார்கள். அது சிறியது பெரியதாக மாறுவதில்லை. எல்லா மனிதர்களுக்கும் புருவ மத்திய அழியாத ஆசனமாக இருக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது. ஆத்மா அழிவற்றது, அது ஒருபோதும் அழிவதில்லை. ஆத்மாவிற்கு பலவித ஆசனங்கள் இருக்கின்றன. சத்தியுகத்தில் உங்களுக்கு உயர்ந்த முதத்தரமான ஆசனம் கிடைக்கும். அதை தங்க யுக ஆசனம் என்று சொல்வார்கள். பிறகு அந்த ஆத்மாவிற்கு வெள்ளி, பித்தளை, இரும்பு யுக ஆசனங்கள் கிடைக்கின்றன. பிறகு தங்க யுக ஆசனம் வேண்டுமென்றால் அவசியம் தூய்மையாக மாற வேண்டும். எனவே என்னை மட்டும் நினைவு செய்தால் உங்கள் கலப்படங்கள் நீங்கிவிடும் என்று தந்தை சொல்கிறார். பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தேவாசனம் கிடைக்கும். இப்போது பிராமண குல ஆசனம் இருக்கிறது. இது புருஷோத்தம சங்கம யுக ஆசனம். பிறகு ஆத்மா எனக்கு இந்த தேவாசனம் கிடைக்கும். இந்த விஷயங்கள் உலகில் உள்ள மனிதர்களுக்கு தெரியாது. தேக அபிமானத்திற்கு ஆளான பிறகு ஒருவர் பிறருக்கு துன்பத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். எனவே இதனை துக்கதாமம் என்று சொல்கிறார்கள். சாந்திதாமத்தை நினைவு செய்யுங்கள், அதுதான் உங்கள் உண்மையான சொந்த வீடு என்று இப்பொழுது தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். சுகதாமத்தை நினைவு செய்யுங்கள், இதை மறந்து கொண்டே செல்லுங்கள், இதன் மீது வைராக்கியம் கொள்ளுங்கள். அதற்காக சன்னியாசிகளைப் போல வீடு வாசலை விட வேண்டாம் என்பது கிடையாது. விட வேண்டும் என்பது கிடையாது. அது ஒரு பக்கம் நல்லது, மறுபக்கம் கெட்டது என பாபா புரிய வைக்கிறார். உங்களுடையது நல்லது மட்டுமே. அவர்களுடைய அட்டியோகம் நல்லதாகவும் இருக்கிறது, கெட்டதாகவும் இருக்கிறது. ஏனென்றால் தேவர்கள் பாவ பாதையில் செல்லும் போது பாரதத்தை தாங்கி பிடிக்க பவித்திரம் அவசியம் தேவை. அதற்கும் அவர்கள் உதவி செய்கிறார்கள். பாரதமே அழியாத கண்டம். தந்தையும் இங்கே வர வேண்டியிருக்கிறது. எனவே எங்கே எல்லையற்ற தந்தை வருகிறாரோ அது அனைத்திலும் பெரிய தீர்த்த ஸ்தலமாகி விடுகிறது. தந்தை வந்து அனைவருக்கும் சத்கதி கொடுக்கிறார்.
எனவே பாரதமே மிக உயர்ந்த தேசமாக இருக்கிறது. குழந்தைகளே, நினைவு யாத்திரையில் இருங்கள் என்ற முக்கிய விஷயத்தை பாபா புரிய வைக்கிறார். கீதையிலும் மன்மனாபவ என்ற வார்த்தை இருக்கிறது. எனினும் சமஸ்கிருத வார்த்தைகள் எதையும் பாபா சொல்வது இல்லை. தந்தை மன்மனாபவ என்பதின் அர்த்தத்தை சொல்கிறார். தேக தர்மங்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு தான் ஆத்மா என்பதை உறுதி செய்யுங்கள். ஆத்மா அழியாதது, அது ஒருபோதும் சிறியது பெரியதாக மாறுவது இல்லை. அதில் ஆதி அந்தமில்லாத அழியாத பாகம் நிறைக்கப்பட்டு இருக்கிறது. நாடகம் எப்படி உருவாக்கப்பட்டு இருக்கிறது? கடைசியில் வர ஆத்மாக்களுக்கு மிக சிறிய பாகம் இருக்கும். மற்ற நேரங்களில் அவை சாந்திதாமத்தில் இருக்கின்றன. சொர்க்கத்திற்கோ வர முடியாது. கடைசியில் வருபவர்கள் அங்கேயே கொஞ்சம் சுகத்தையும் கொஞ்சம் துக்கத்தையும் பெறுகிறார்கள். எப்படி தீபாவளியின் போது எவ்வளவு கொசுக்கள் தோன்றுகின்றன? காலையில் எழுந்து பார்த்தால் எல்லா கொசுக்களும் இறந்து போயிருக்கும். மனிதர்களும் அப்படித்தான். கடைசியில் வருபவர்களுக்கு என்ன மதிப்பு இருக்கும்? அவர்கள் விலங்குகளைப் போல இருக்கிறார்கள். இந்த உலக சக்கரம் எப்படி சுற்றுகிறது? மனித சிருஷ்டி வடிவ மரம் சிறியதிலிருந்து பெரியதாகவும் பெரியதிலிருந்து சிறியதாகவும் எப்படி ஆகிறது என்பதை பாபா புரிய வைக்கிறார். சத்தியுகத்தில் எவ்வளவு குறைந்த எண்ணிக்கையில் மனிதர்கள் இருக்கிறார்கள். கலியுகத்தில் மரம் வளர்ந்து எவ்வளவு பெரியதாகி விடுகிறது. இல்லற காரியங்கள் செய்தபடி என்னை மட்டும் நினைவு செய் என்ற முக்கிய விஷயத்தின் செய்கையை தந்தை காட்டுகிறார். 8 மணி நேரம் நினைவில் இருக்கும் பயிற்சி செய்யுங்கள். நினைவு செய்து கடைசியில் தூய்மையாகி பாபாவிடம் சென்று விட்டால் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். ஒருவேளை பாவங்கள் தங்கிவிட்டால் மீண்டும் பிறவி எடுக்க நேரிடும். தண்டனை பெறுகிறார்கள். பிறகு பதவியும் குறைந்து விடுகிறது. எல்லோரும் தங்கள் கணக்கு வழக்குகளை தீர்த்தே ஆக வேண்டும். யாரெல்லாம் மனிதர்களோ அவர்கள் இப்போது வரை பிறவி எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் கிறிஸ்தவர்கள் எண்ணிக்கை பாரதவாசிகளை விட அதிகமாக இருப்பதை பாருங்கள். எனினும் அவர்கள் விவேகம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். பாரதவாசிகள் 100% விவேகம் உள்ளவர்களாக இருந்தார்கள். இப்போது விவேகம் அற்றவர்களாக மாறிவிட்டார்கள். ஏனென்றால் இவர்கள் 100% சுகத்தை பெறுகிறார்கள். பிறகு 100% துக்கத்தையும் பெறுகிறார்கள். அவர்கள் தாமதமாக வருகிறார்கள். கிறிஸ்துவ டைனாஸ்டிக்கு ஸ்ரீ கிருஷ்ணர் டைனாஸ்டிக்கும் தொடர்பு இருப்பதை பாபா புரிய வைத்திருக்கிறார். கிறிஸ்தவர்கள் ராஜ்யத்தை பறித்து கொண்டார்கள். பிறகு கிறிஸ்துவ டைனாஸ்டியிடமிருந்து ராஜ்யம் கிடைக்க வேண்டும். இப்போது கிறிஸ்தவர்கள் வலிமையாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு பாரதத்திடமிருந்து உதவி கிடைத்தது. இப்போது பாரதம் பட்னியாக கிடைப்பதால் ரிட்டர்ன் சர்வீஸ் நடந்து கொண்டு இருக்கிறது. இங்கிருந்து அதிக செல்வங்களை, அதிக தங்க வைர நகைகளை அங்கே எடுத்து சென்றார்கள். பெரிய செல்வந்தர்களாக மாறியதால் இப்போது செல்வத்தை அனுப்பி கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு திரும்ப கிடைக்கப் போவதில்லை. இப்பொழுது குழந்தைகள் உங்களை யாருக்கும் தெரியவில்லை. ஒருவேளை தெரிந்திருந்தால் உங்களிடம் ஆலோசனை பெறுவார்கள். நீங்கள் ஈஸ்வரிய சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள். நீங்கள் ஈசனின் வழியில் நடக்கிறீர்கள். நீங்களே பின்னர் ஈஸ்வரிய சம்பிரதாயத்திலிருந்து தேவ சம்பிரதாயத்தில் மாறுகிறீர்கள். பின்னர் சைத்திரிய வைசிய சூத்திர சம்பிரதாயமாக மாறுவீர்கள். இப்போது அம்சோ பிராமணர்களாக இருக்கிறோம். பின்னர் அம்சோ தேவர்களாக, அம்சோ சத்திரியர்களாக மாறுவோம். அம்சோ என்பதின் அர்த்தம் எவ்வளவு நன்றாக இருக்கிறது. இது குட்டிக்கர்ண விளையாட்டு. இதை புரிந்து கொள்வது மிக எளிது. எனினும் மாயா மறக்க வைக்கிறது. பிறகு தேவகுணத்திலிருந்து அசுர குணத்திற்கு அழைத்து செல்கிறது. பவித்திரமாவது அசுர குணம்தானே நல்லது. இனிமையான காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவி அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளை அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம் 1. ஸ்காலர்ஷிப் பெறுவதற்கு இல்லற காரியங்களை செய்தபடியே குறைந்தது 8 மணி நேரம் தந்தையை நினைவு செய்து பயிற்சி செய்ய வேண்டும். நினைவு செய்யும் பயிற்சியால் மட்டுமே பாவங்கள் அழியும். தங்க யுக ஆசனம் கிடைக்கும். 2. இந்த துக்க தாமத்தின் மீது எல்லையற்ற வைராக்கியம் கொண்டு தனது உண்மையான வசிக்கும் இடமான சாந்தி தாமத்தையும் சுக தாமத்தையும் நினைக்க வேண்டும். தேக அபிமானத்திற்கு வசமாகி யாருக்கும் துன்பம் கொடுக்கக்கூடாது. வரதானம். கர்மத்தின் கணக்கு வழக்குகளை புரிந்து கொண்டு தனது ஆடாத அசையாத நிலையை உருவாக்கும் சகஜ யோகியாகுது. போக போக ஏதாவது கர்மத்தின் கணக்கு வழக்கு முன்னால் அதனால் மனதில் தடுமாறாதீர்கள். ஸ்திதியை கீழ்மேலாக ஆக்காதீர்கள். சரி வந்துவிட்டால் அதை அறிந்து தொலைவிலேயே அழித்து விடுங்கள். இப்பொழுது போராளி ஆகாதீர்கள். சர்வசக்திவான் துணையாக இருப்பதால் மாயா அசைக்க முடியாது. நம்பிக்கை அடித்தளத்தை நடைமுறைக்கு கொண்டு வாருங்கள். அதை குறித்த நேரத்தில் பயன்படுத்துங்கள். அப்போது சகஜ யோகி ஆகி விடுவீர்கள். இப்போது நிரந்தர யோகி ஆகுங்கள். யுத்தம் செய்யும் போராளி ஆகாதீர்கள். ஸ்லோகன். டபுள் லைட்டாக இருக்க வேண்டும் என்றால் தனது அனைத்து பொறுப்புகளின் சுமையையும் தந்தையிடம் கொடுத்து விடுங்கள். தேங்க்ஸ் பாபா. ஓம் சாந்தி.